Welcome to Commerce Academic Zone. In this video, we are going to learn about functions of SEBI. Securities and Exchange Board of India is the nodal agency which safeguards the interest of an investors in the Indian financial market. Securities and Exchange Board of India, Indian financial market la investors oda interest பாதுகாக்கறாங்க. Safeguarding the interest of an investors by means of adequate education and guidance. போதுமான எஜுகேஷன் அண்ட் கைடன்ஸ் மூலமா இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் அதாவது அவங்களோட நலன்களை பாதுகாக்கிறாங்க. SEBI makes rules and regulations that must be followed by the financial intermediaries like portfolio exchanges, underwriters and merchant bankers etc. SEBI rules and regulation ஏற்படுத்தி அந்த rules and regulation financial intermediaries like portfolio exchanges, underwriters and merchant bankers இவங்களை follow பண்ண வைக்குது. It take care of the complaints received from investors. Additionally, it issues notice and booklets for the informations, assistance and protection of small investors. Investors டேந்து ரிசீவ் பண்ண கம்ப்ளைண்ட்ஸையும் செபி கவனிச்சுக்குது. அடிஷ்னலாக ஸ்மால் இன்வெஸ்டர்ஸை பாதுகாப்பதோடு ஃபினான்ஷியல் மார்க்கெட் தொடர்பான நோட்டீஸ் அண்ட் புக்லெட்ஸ் இன்ஃபர்மேஷனையும் இஷ்யூ பண்ணுறாங்க. ரெகுலேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் த பிஸ்னஸ் ஆன் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸை ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. Registration of brokers and sub-brokers is mandatory and they have to abide by certain rules and regulations. Brokers and sub-brokers financial market la registration பண்றது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம brokers and sub-brokers follow பண்ண வேண்டிய rules and regulations SEBI create பண்ணிருக்காங்க. Next one, conduct inspections and inquiries of stock exchanges, intermediaries and self-regulating organizations and to take appropriate measures wherever required. Inquiries of stock exchanges, intermediaries, inspections of self-regulating organizations இது மாதிரியான தேவையான நடவடிக்கைகளை SEBI எடுக்கிறாங்க. This function is carried out for organized working of stock exchanges and intermediaries. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர்கனைஸ்டு பண்ண இன்டர்மீடியரிஸ் மூலமாக இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது. பேரியிங் இன்சைடர் ட்ரேடிங் இன் செக்யூரிட்டிஸ். செக்யூரிட்டிஸோட இன்சைடர் ட்ரேடிங் உள்வழி வணிகத்தை தடை செய்கிறாங்க. ப்ரொஹிபிட்டிங் டிசப்டிவ் அண்ட் அன்ஃபேர் மெத்தட் யூஸ்டு பை ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ் ஆப்ரேட்டிங் இன் செக்யூரிட்டி மார்க்கெட். செக்யூரிட்டி மார்க்கெட்டில் செயல்படுற இன்டர்மீடியரிஸ்னால ஏற்படும் மோசடி மற்றும் நியாயமற்ற முறைகளை தடை செய்கிறாங்க. Stock brokers, sub-brokers, share transfer agents, bankers, trustees, registrars, merchant bankers, underwriters, portfolio managers, investment advisors இவங்க எல்லாரும் அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த விதத்துலையும் செக்யூரிட்டி மார்க்கெட்டோட லிங்க்ல இருக்கக்கூடிய வேரியஸ் அதர் இன்டர்மீடியரிஸ் இவங்க எல்லாரோட பதிவு மற்றும் செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் த ஃபங்க்ஷன்ஸ். SEBI issues guidelines and instructions to business concerning capital issues. Capital issuesக்கு ரிலேட்டட் ஆன பிஸ்னஸ்க்கு தேவையான கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை SEBI இஷ்யூ பண்ணுறாங்க. செப்பரேட் கைட்லைன்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் இனிஷியல் பப்ளிக் இஷ்யூ மேட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். லிஸ்டட் கம்பெனிஸோட இனிஷியல் பப்ளிக் இஷ்யூக்கு SEBI செப்பரேட் கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இட் கண்டக்ட் ரிசர்ச் அண்ட் பப்ளிஷ் இன்ஃபர்மேஷன்ஸ் பெனிஃபிஷியல் டு ஆல் மார்க்கெட் பிளேயர்ஸ். எல்லா மார்க்கெட் பிளேயர்ஸ்க்குமே தேவையான பெனிஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அவங்க SEBI ரிசர்ச்சும் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், SEBI regulates mergers and acquisitions as a way to protect the interest of investors. இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மெர்ஜர்ஸ் அண்ட் அக்யூசிஷன்ஸை SEBI ரெகுலேட் பண்ணுது. ஃபார் திஸ் SEBI has released appropriate guidelines with the intention that such mergers and takeovers won't be at the expenses of small investors. செபியோட மெர்ஜர்ஸ் அண்ட் டேக் ஓவர்னால ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அப்ராப்ரியேட் கைட்லைன்ஸ் அதாவது பொருத்தமான வழிமுறைகளை SEBI வெளியிட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன், ரிஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் சச் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். SEBI has created regulations and guidelines that should be followed by mutual fund. மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமோட செயல்பாட்டை பதிவு மற்றும் கட்டுப்படுத்தல் பணியை செய்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை SEBI கிரியேட் பண்ணுறாங்க. த எய்ம் இஸ் டு மெயின்டைன் எஃபெக்டிவ் சூப்பர்விஷன்ஸ் அண்ட் அவாய்ட் பை அன்ஃபேர் அண்ட் ஆன்டி இன்வெஸ்டர்ஸ் ஆக்ஷன். எஃபெக்டிவ் சூப்பர்விஷனை மெயின்டைன் பண்ணுறதும் அன்ஃபேர் அண்ட் இன்வெஸ்டர்ஸோட எதிர்ப்பு நடவடிக்கைகளை தவிர்ப்பதும் தான் SEBIயோட முக்கியமான நோக்கம்.
Next one, promoting self-regulatory organizations of intermediaries. It has extensive legal power. Intermediaries ஓட செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது விரிவான சட்ட அதிகாரங்களை கொண்டுள்ளது. Having said that, self-regulations is preferable to external regulations, the functions of SEBI is to motivate financial intermediaries to create their professional associations and manage harmful actions of their members. இன்டர்மீடியரிஸ் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ் தொழிற்சங்கங்களை உருவாக்கவும் அவங்களோட மெம்பர்ஸ்க்கு ஏற்படும் தீங்கான செயல்களை கட்டுப்படுத்தவும் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸை ப்ரொமோட் பண்ணுறது தான் செபியோட ஃபங்க்ஷன்ஸ். It can also make use of its power when needed for protection of investors. இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுறப்போ அதோட பவரை யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Carrying out step in order to develop the capital market by having an accommodating approach. கேபிட்டல் மார்க்கெட்டை டெவலப் பண்ணுறதுக்காக அணுகுமுறையை வளர்த்து கொள்வதற்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ப்ரொவைட் அப்ராப்ரியேட் ட்ரைனிங் டு ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ். ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ்க்கு போதுமான ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கிரேட் ஃபார் ஹெல்த்தி என்விரான்மெண்ட் இன் த ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஆல்சோ ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டோட ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டுக்கு செபியோட ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது அண்ட் ஆல்சோ ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். தேங்க்யூ.